Pleasant greetings. நான் உங்கள் கஜலக்ஷ்மி, லாங்குவேஜ் ட்ரெயினர், சன்ஸ் கிராமர். வீடியோடைய ஆரம்பத்திலே சப்பாத்தியா? ஆமாம், இந்த வீடியோவில் இந்த சப்பாத்தி ஆகிறதுக்கு முன்னாடி எப்படிலாம் இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பவுடர் லைக் கன்சிஸ்டன்சியில் இருக்க மாவை நம்ம ஃப்ளவர்னு சொல்லணும். இது வரைக்கும் ஃப்ளோர்னு சொல்லியிருந்தீங்கன்னா மாற்றிக்கோங்க. ஃப்ளவர். அரிசி மாவாக இருந்தால் ரைஸ் ஃப்ளவர்னு சொல்லணும். கோதுமை மாவாக இருந்தால் வீட் ஃப்ளவர்னு சொல்லணும். ஸோ பவுடர் லைக் கன்சிஸ்டன்சி ஃப்ளவர். லிக்விட் லைக் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா அதை நம்ம பேட்டர்னு சொல்லணும். இட்லி பேட்டர், தோசா பேட்டர், கேக் பேட்டர். ஸோ பேட்டர். இதை எப்படி சொல்லணும்? டோவ் அப்படின்னு சொல்லுவோம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, டோவ். இந்த டோவ் ஆகிறதுக்கு முன்னாடி இதை நல்லா பிசைவோம் இல்லையா? பிசைறதுக்கு இங்கிலீஷில் என்ன? நீடுன்னு சொல்லணும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, பிசைறதுக்கு நீடு. இது எப்படிங்க சொல்லுவோம்? ரோலிங் போர்டு. இது எப்படி சொல்லணும்? ரோலிங் போர்டு. இதுக்கு மேலே வச்சு உருட்டுறத ரோலிங் பின் அப்படின்னு சொல்லுவோம். ரோலிங் பின் அப்படின்னு சொல்லணும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.